ஏமா வருத்தப்படுற? சந்தோஷப்படு. எல்லாரும் வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க. சந்தோஷப்படு. இதுக்கு ஏன் வருத்தப்படுற? நீ சந்தோஷமா போயிட்டு வான்னாரு. அப்ப இந்த அம்மா சொல்லிச்சான், டாக்டர் நான் எனக்காக வருத்தப்படல, இடுப்புல பாருங்க ஒரு வயசு குழந்தை, கை குழந்தை, இது ரொம்ப ஆர்வத்துல ஒரு 70-80 மாத்திரையை சாப்பிட்டுட்டு, இது என் வீட்டுக்காரரு, இவர் உட்காந்துட்டு இறங்க மாட்டேங்கிறாரு கீழே, இது எதையாவது மாத்திரையை கொடுத்து கீழே இறக்கி விடுங்க டாக்டர், இல்லைன்னா நான் இப்படியே தூக்கிட்டு எங்க அலையிறது அப்படின்னு தான். அவரு என்னமோ நம்ம இந்த உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது மாதிரி கட்டாரில் ஆயில் வச்சுட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்காரு. அவர் இப்படி ஆயிடும். இயற்கைக்கு மீறி நம்ம அப்படி வயசை குறைக்க முடியாது. ஆனா குழந்தை மாதிரி வாழலாம். அதான் இயேசுநாதரே சொல்லுவார், ஒரு குழந்தை மாதிரி இருங்கள்னு சொல்லி ஒரு வசனம் வரும். குழந்தை மாதிரி இருங்கள் அப்படின்னா என்ன? அரைக்கால் சட்டை போட்டுங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த மனசை சுமக்காதீர்கள், மனசை சுமக்காதீர்கள்னு அர்த்தம். அந்த அந்த பெரிய தத்துவ விளக்கம் அது மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் வரும். ஏன்னா இந்த சிரிப்புங்கிறது இயற்கையா நமக்கு கொடுத்துருக்குது. குழந்தை மாதிரி வாழணும். சில குழந்தை தன்மையோட இருக்கணுமா கடைசி வரைக்கும். குழந்தை தனம் தான் இருக்கக்கூடாதே தவிர குழந்தை தன்மைங்கிறது கடைசி வரைக்கும் நீடிக்கணும். அப்படி இருந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்குமா. குழந்தை தன்மைங்கிறது வேற. குழந்தை தன்மை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு புள்ள படுத்திருக்கு, காலையில எழுந்திருக்குது, போத்திக்கிட்டு படுத்திருக்கு. அவங்க அம்மா, வயசான அம்மா எழுப்புறாங்க, டேய் காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுதுரா, போட எழுந்துடுறா, காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுதுரா, எழுந்துடுறான்னு தட்டி எழுப்புறாங்க. அந்த அம்மா, இல்லம்மா நான் காலேஜுக்கு போறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படிங்குது புள்ள. இல்ல நீ போய் தான் ஆகணும்னா போக மாட்டேங்குது. நீ ஏன் காலேஜுக்கு போக மாட்டேங்கிற, அதுக்கு 2 காரணம் சொல்லு அப்படிங்குது அந்த அம்மா. அந்த புள்ள எழுந்திரிச்சு உட்காந்துட்டு சொல்லுது, நான் காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்றேன், அதுக்கு 2 காரணம் கேட்கிறேன். முதல் காரணம் அங்க இருக்கிற வாத்தியாருக்கெல்லாம் என்ன பிடிக்கல, 2வது காரணம் அங்க இருக்கிற பசங்களுக்கும் என்ன பிடிக்கல, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு இழுத்து போத்திட்டு மறுபடுத்துட்டு அந்த புள்ள. மறுபடியும் இந்த அம்மா தட்டி எழுப்பிட்டே, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ போய் தான் ஆகணும், எழுந்துடுறா அப்படின்னா எழுந்திரிச்சு உட்காந்துது புள்ள. அப்புறம் அந்த புள்ள அம்மாவை கேக்குது, என்ன நீ காலேஜுக்கு போய் தான் தீரணும்னு சொல்றிய, ஏன் அப்படி சொல்ற, நீ 2 காரணம் சொல்லு அப்படின்னு புள்ள அம்மாவை பார்த்து கேக்குது. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், நீ அவசியம் காலேஜுக்கு போய் தான்டா தீரணும். ஏன்னா முதல் காரணம் உனக்கு வயசு 54, 2வது காரணம் நீ தான் பிரின்சிபால். எவ்வளவு வயசானாலும் அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே. அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. 54 வயசுலயும் குழந்தை தன்மையோட இருக்காரு பாருங்க, அவருக்கு நோய் நொடி வராது. அதான் குழந்தை தன்மைக்கும் குழந்தை தனத்துக்கும் உள்ள வித்தியாசம். குழந்தை தனங்கிறது அடம் பண்றது, அது இது நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது. அது மாதிரி அந்த அந்த தன்மை வேணுமா, அதுதான் ரொம்ப முக்கியம். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்திய தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம் இந்த காலத்துக்கு. சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை அப்படின்னு ஒரு பெரிய தத்துவம் சொல்லுவாங்க. அது என்ன சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை அப்படின்னா, இப்போ உங்க வீட்டுல நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, கணவன் மனைவி, நீங்க சொல்றீங்க 8யும் 3யும் பெருக்கினா 24ங்கிறீங்க. உங்க வீட்டுக்காரர் இல்ல 23ன்னு சொல்றாருன்னு வைங்க, உடனே சண்டைக்கு போகக்கூடாது அவர்கிட்ட. இல்ல பரவாயில்ல, நீ 23ங்கிற, நான் 24ங்கிறேன், எங்க வாத்தியார் 24ன்னு சொல்லி கொடுத்துருக்காரு, உங்க வாத்தியார் 23ன்னு சொல்லியிருப்பாங்க போல் இருக்கும். வாய்ப்பாட்டுலயும் எத்தனையோ எடிஷன் இருக்கு இல்லையா, அதனால நீ சொல்றதும் சரிதான், நான் சொல்றதும் சரிதான் அப்படின்னு போகணுமா. அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை. 24 தான் சரிங்கிறது சித்த சுவாதீனம். 23ஐயும் சரின்னு ஒத்துக்கிறோம் பாருங்க, அது பைத்தியத்தன்மை. அந்த மனோபாவம் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வராதான். அது பெரிய இதா சொல்லுவாங்க. இப்ப ஒருத்தன் ஒரு பேங்க் உத்தியோகத்துக்கு போனான், பேங்க்ல வேலை பார்க்கறதுக்கு போனான். அங்க இன்டர்வியூல கேள்வி கேட்டாங்க, பேங்க்குக்கு வந்திருக்கிறான் வேலை பார்க்க, இவனை கணக்கு தெரியுதான்னு பார்ப்போம்னு சொல்லி 8யும் 3யும் பேருக்கு நான் என்னடான்னு கேட்டிருக்காங்க. இவன் வாய் தவறி பதட்டத்துல 23ன்னு சொல்லிவிட்டான். 8யும் 3யும் 24 தெரியும், பதட்டத்துல அவனை 23ன்னு அவசரத்துல சொல்லிட்டான் இன்டர்வியூல. சரி போயிட்டு வந்துட்டாங்க, எழுந்திரிச்சு வெளில வந்துட்டான். வெளியில யோசிச்சு பார்த்தான்,
ஆகா இது ஒரு சின்ன கணக்கு, 8 3 பெருக்களே தெரியலன்னா எப்படி இதுல பேங்க்ல வேலை கொடுப்பாங்க? அதையே நம்ம தப்பா சொல்லிவிட்டோம், ஏதோ அவசரத்துல வளரிட்டோம், நமக்கு நிச்சயமா இந்த வேலை கிடையாது அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனா ஒரு 10 நாள்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது, வந்து வேலையில சேர்ந்துக்கிடான்னு. அப்போ அவன் நினைச்சானா, சரி அவரும் சரியா காதல வாங்கல போல இருக்கு நம்ம சொன்னதை, அதனால இதை அவர்கிட்ட சொல்லிடக்கூடாது, நம்ம நேரா போய் வேலையில சேர்ந்துருவோம், உண்மையை சொன்னோம்னா துரத்தி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி கம்முன்னு போய் வேலையில சேர்ந்துட்டான். அவர் வேலை பர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் நிரந்தரமாக்கி விட்டாச்சு, வேலை உத்தரவு வந்தது, இனிமே வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியாது. அந்த பர்மனன்ட் ஆர்டர் வந்த பிறகு அந்த மேனேஜர்கிட்ட போய் உக்காந்தான். சார் அன்னைக்கு நடந்தது தெரியுமா உங்களுக்கு? இனிமே சொல்லி தப்பு இல்லை, ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி. அன்னைக்கு இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்டீங்க, 8 3 பேருக்குன்னா என்னன்னு என்ன கேட்டீங்க, நான் வாய் தவறி 23ன்னு சொல்லிட்டேன், நீங்களும் அதை சரியா கவனிக்கல, எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்போ அவர் சொன்னார், அப்படி உட்காரப்பா அப்படின்னு உட்கார வச்சு இந்த மேனேஜர் சொல்லியிருக்காரு, அன்னைக்கு இன்டர்வியூ நடந்த அன்னைக்கு ஒன்னையும் சேர்த்து 294 பேர் வந்தீங்க இன்டர்வியூக்கு, நான் 294 பேர்கிட்டையும் இந்த கேள்வி கேட்டேன், 8 3 பேருக்குன்னா என்னன்னு, நீ சொன்னதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர், அதனாலதான் நான் வேலை கொடுத்தேன், இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டேன்னாராம். அதாவது வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் பார்க்கணுமா, பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடாது. குடும்பத்துல வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை பார்க்கணும். நீங்க நினைக்கிறது மாதிரியே உங்க வீட்டுக்காரரோ அல்லது வீட்டுக்கார அம்மாவோ 100க்கு 100 சரியா இருக்காது, கொஞ்சம் கூட குறைச்சதான் இருக்கும். அது சரிதான், நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் கிட்டத்தட்ட சரிதான் போகணும், அப்பதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர்ங்கிறது ஒரு பெரிய தத்துவம், பிலாசபி. இதுல எல்லாம் கணக்கு வழக்கு சயின்ஸ்ல போய் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்க கூடாது. இது வாழ்க்கைங்கிற கலையில தான் அது. சயின்ஸ் அறிவியல் விஞ்ஞானத்துல எல்லாம் போய் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்த்தா போதும்னு நினைச்சிருப்பேன். ஒரு ராக்கெட்ல செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு ராக்கெட் அனுப்புறோம், செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறோம், தவறி போய் புதன்ல இறங்கி விடுது, சரி ஒண்ணுதானே வித்தியாசம், பரவாயில்ல, நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர்னு போகக்கூடாது. அதுல எல்லாம் அது மாதிரி பார்க்க கூடாது. இது வாழ்க்கைங்கிற கலைக்கு அப்படி ஒரு இது சொல்றாங்க. அது இல்லறம்ங்கிறது அது ஒரு பெரிய நல்ல குடும்பம்னு சொல்லுவாங்க. அந்த அனுசரிப்பு தன்மை, விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில ஒரு பெரிய பேர் வைக்கிறதுலேயே தகராறு வந்துட்டுதான். ஒரு வீட்டுல கணவன் மனைவி ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல 2 பேரும் தகராறு, காலையில இருந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அவன் சொல்றான் எங்க அப்பா பேரை தான் வைக்கணுங்கிறான், அந்த அம்மா சொல்லுது இல்ல எங்க அப்பா பேரை தான் வைக்கணும். அந்த பிள்ளைக்கு காலையில இருந்து சண்டை, அவன் எங்க அப்பா பேருங்கிறான், இது எங்க அப்பா பேரை தான் வைக்கணும். அந்த பிள்ளைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எழுத்து வீட்டுக்காரன் பார்த்தான், காலையில இருந்து அது என்ன சண்டை அப்படின்ட்டு வந்தான். என்னப்பா சண்டை போடுறீங்கன்னா, இது ஏன் கேட்குற, இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எங்களுக்கு உள்ள தகராறு, நான் எங்க அப்பா பேரை வைக்கணுங்கிறேன், அந்த அம்மா அவங்க அப்பா பேரை வைக்கணுங்கிறது, அதான் சண்டைன்னா. அப்புறம் அவன் சொன்னா, எழுத்து வீட்டுக்காரன்னா நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன், என்ன கேட்க வேண்டியதானே, நான் தீர்த்து வைக்கிறேன், இப்ப தீர்த்து வைடா அப்படிங்க. அப்புறம் உங்க அப்பா பேர் என்னடா அப்படிங்கிற, எங்க அப்பா பேர் சீனிவாசன். சரிம்மா உங்க அப்பா பேர் என்னம்மா, எங்க அப்பா பேரு கிருஷ்ணன் அப்படின்றது. சீனிவாசன் கிருஷ்ணன், சரி இந்த குழந்தைக்கு சீனிவாச கோபாலகிருஷ்ணன் பேர் வைங்க, சரியா போச்சு, 2 பேரும் வந்துட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டான் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் இந்த கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கிறாங்க, சரி சீனிவாசன் சரி கிருஷ்ணன் சரி, நடுவுல கோபாலம் எங்க இருந்து வந்தான்? ஓடி போய் அந்த அம்மாவை பிடிச்சி அந்த ஆளை எழுத்து வீட்டுக்காரனை இழுத்துட்டு வந்திருக்காங்க. வந்து யாரா அதுக்கு கோபாலன்னா, அது எங்க அப்பா பேரு, அதை மட்டும் நீ ஏன் விட்டு வைக்கிற, சேர்த்து வச்சுட்டு போராட்டு போனாங்க. இது எதுக்குன்னா, குடும்பத்துல 2 பேரும் ஒத்துமையா இல்லைன்னா கோபாலன்னு ஒருத்தன் குறுக்க வருவான், அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இதுதான் இது உண்மையான நட்புங்கிறது. அதுதான் நண்பர்கள்னா சும்மா வெறும் நண்பர்கள் மட்டும் இல்லை, கணவன் மனைவி கூட நண்பர்களா இருக்கணும், அது மாதிரி இருக்கும். ஏன்னா அனுசரிப்பு தன்மை, விட்டு கொடுக்கறதுலாம் ரொம்ப வாழ்க்கையில் அவசியம். விட்டு கொடுக்கறது அனுசரிக்கிறதுலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது இப்போ வாழ்க்கைங்கிறது பெரிய பிரயாணம். ஒரு பஸ்ல போறது ஒரு சின்ன பிரயாணம், அதுலயே அனுசரிச்சு போக முடியுதா? ஒரு பஸ்ல 2 பெண்மணிகள் 2 பெண்கள் வந்து போறாங்க, ஒரு 2 பேர் உட்கார்ற சீட்டு, 2 பேர் உட்கார்ந்து பிரயாணம் பண்றாங்க பஸ்ல. ஒருத்தர் உரமா கூப்பிட்டு, கண்டக்டர் இங்க வாங்க, வந்தார், இந்த ஜன்னலை திறந்துட்டு போ
அவர் திறந்து வச்சுட்டு போனார். பக்கத்துல இருந்தம்மா உடனே மறுபடியும் இங்க கண்டக்டர் அதை மூடிட்டு போ, அவர் மூடிட்டு போனார். மறுபடியும் முதல்ல கூப்பிட்டம்மா கூப்பிடுது, இங்க வா, நீ அவ பேச்சை கேட்டுட்டு அந்த ஜன்னலை வந்து மூடினா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன். அந்த அம்மா சொல்லுது, நீ இவ பேச்சை கேட்டுட்டு திறந்து வச்சீங்கன்னா நான் குளிர் தாங்காம செத்து போடுவேன். அவர் என்ன பண்ணுவார், கண்டக்டர் தலையை பிச்சுக்கிறார். அப்போ பின்னாடி அதே பஸ்ல பின்னாடி ஒருத்தன் ஒரு ஆளு சட்டை கட்டையெல்லாம் கட்டி போட்டு பீடி குடிச்சிட்டு வரான். அவனுக்கு அவ்வளவு புழுக்கமா இருக்கு. கண்டக்டர் அங்க என்னையா தகராறு, இங்க வா அப்படின்னா, நீ என்னையா சொல்ல போறேன்ட்டு அங்க இருந்து வந்தான். அங்க ரெண்டு அம்மாவுக்கு தகராறு, அதான் பாருங்க. நான் ஒருத்தருக்கேன், என்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னா, அந்த எதிர்த்து வீட்டுக்காரன் வந்தது மாதிரி வந்திருக்கான். நீ என்ன அது என்ன தகராறு என்கிட்ட சொல்லு அப்படின்னு இருக்காங்க இந்த பீடி குடிச்சவன். கண்டக்டர் சொல்லியிருக்காரு, அந்த அம்மா வந்து ஜன்னலை மூணுனா செத்து போவாங்குது, இந்த அம்மா ஜன்னலை திறந்தா செத்து போவாங்குது. நான் என்னையா பண்றது, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதா, அனுசரிச்சு வரக்கூடாதா அப்படின்னா, நான் ஒருத்தருக்கு நான் என்ன கேட்க வேண்டியதானே அப்படின்னு பீடி குடிச்சோம். பீடி எடுத்துக்கிட்டு புகையை ஊதிவிட்டு நான் சொல்றேன் கேள் அப்படின்னா, என்ன சொல்ல போறேன்னா, கொஞ்ச நேரம் மூடி வை, அந்த அம்மா செத்து போவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் திறந்து வை, இந்த அம்மா செத்து போவோம், நாம நிம்மதியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீடி குடிக்க ஆரம்பிச்சுட்டான். அவருக்கு கோவம் வந்துட்டு கண்டக்டருக்கு, உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு போற போக்கில் சொல்லிட்டு போடுவ, அந்த ரெண்டு அம்மாவும் செத்து போச்சுன்னா அந்த ரெண்டு அம்மாவோட வீட்டுக்காரனுக்கு யாரு பதில் சொல்றது அப்படின்னா, ரெண்டு பேருக்குமே நான் தான் வீட்டுக்காரன். நான் அதனாலதான் அந்த யோசனையை சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவன் பீடி குடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கு உலகம். வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ள ஒருத்தர் அனுசரிச்சு உட்காந்து போகலன்னா, வாழ்க்கைங்கிற பெரிய பிரயாணத்துல எவ்வளவு தூரம் அனுசரிச்சு போறது, அப்படி ஒரு பெரிய இது வந்துடும். அதனால ரொம்ப குடும்பத்திலாம் ரொம்ப கவனம் தேவை. ரொம்ப அந்த சந்தேகம் வேற, சந்தேகம்ங்கிறது ஒரு பெரிய வியாதின்னு சொல்லுவாங்க. அது முதல்ல இப்போ ஒருத்தன் புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். வந்ததும் எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, ஏய் நீ புதுசா கல்யாணம் பண்ணிருக்கிய, அந்த பொண்ணுக்கு காது கேட்காதுரா, காது கேட்காது அப்படின்ட்டாங்க. உடனே அவனுக்கு பெரிய குழப்பம். ஆகா, காது கேட்காத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நம்ம என்ன பண்றது, இது எப்படி நேரா போய் டெஸ்ட் பண்ணா கோவம் வந்துடும், என்ன பண்றதுன்னு பார்த்தான். வெளியில போறது மாதிரி போனான். தெருவில் வந்து நின்றுட்டு இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னா, வீட்டுல இருந்து பதிலே வரல. நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் அப்படின்னு அந்த வீட்டுக்கு உள்ள போய் கூடத்துல நின்றுட்டு ரெண்டாவது தடவையா கேட்கறான், இன்னைக்கு என்ன சாம்பார் அப்படின்னா, அப்பவும் பதில் வரல. சரி, காது கேட்கல, நம்ம முடிவு பண்ணிட்டான். அடுத்தது அடுப்பம் கரைக்க போயிட்டான். அங்க அந்த பொண்ணு எதுவும் சமைச்சிக்கிட்டு இருக்கு, அதுகிட்ட போய் இப்படி வச்சுக்கிட்டான் கைய, அது காது ஓரமா இப்படி வச்சுட்டு வேகமா கத்துறான். மூணாவது தடவையா இன்னைக்கு என்ன சாம்பார்னு வேகமா கத்துறான். அது சமைச்சுக்கிட்டு இருக்கு. அது பொறுமையா அதுக்கு அழட்டிக்கல, கரண்டியை வச்சுட்டு திரும்பி இவன் காது ஓரமா வேகமா கத்தி சொல்லுது அந்த அம்மா, இத பாரு மூணாவது தடவையா சொல்றேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு. அப்படின்னு இவனுக்கு காது கேட்கல, இவன் போய் அதை சந்தேகப்படுறான். குடும்பம் எப்படி வழங்கும்? முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற குறை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்க குறைய பார்க்கணும். அதெல்லாம் வந்து ஒரு நட்புக்கு அதெல்லாம் இது மாதிரி இடையூறு, சந்தேகப்படுறது, போறது வர்றது, இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி வாழ்க்கையில எவ்வளவோ நல்ல இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. நல்ல பிரச்சனைங்கிறது இல்லாத குடும்பம் எதுவும் கிடையாது. பிரச்சனை எல்லாம் பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது தான். அவர் மகரிஷி அருள் தந்தை சொல்லுவார், தீர்க்க முடியாத திறக்க முடியாத பூட்டுன்னு உலகத்துல எதுவும் கிடையாது, அதுக்கு பொருத்தமான சாவியை அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அதனாலதான் தடுமாறுறீங்க மகரிஷி. பொருத்தமான சாவியை கண்டுபிடிச்சு போட்டா இல்ல, திறக்க முடியாத பூட்டுன்னு எதுவும் கிடையாது. அதனால தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவும் கிடையாது உலகத்துல. நீங்க பிரச்சனையை கண்டு பயந்துடாதீங்க, அதுக்கு பொருத்தமா ஒரு சாவி இருக்கு, அதை தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்த்துக்கலாம்.